ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலை வேளையில கூட அதிகாலை திருமுகம் தேடி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நல்ல உள்ளங்களை நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் 2023 முழுக்க கண்ணின் மணி போல பாதுகாத்து நம்மளை ஆசீர்வதித்தார். இந்த 2024 கூட அநேக விதமான வாக்குத்தத்தங்களை தேவன் உங்களுக்கு கொடுத்திருப்பார். உங்களுடைய ஊழியக்காரர் மூலியமாக நீங்கள் வாக்குத்தத்த அட்டைகள் எடுத்திருப்பீங்க, வாக்குத்தத்த கேலண்டரில் உங்களுக்கு வந்திருக்கும் நிறைய காரியங்கள். கர்த்தர் வாக்குத்தத்தங்களோடு உங்களோட கூட இந்த ஆண்டு பேசியிருப்பார். போன ஆண்டு உங்களுக்கு கிடைத்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறி இருக்குதா இல்லையா என்று சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் நிச்சயமாகவே தெரியும். நான் சொல்ல முடியும், என் வாழ்க்கையில் கூட என் தேவன் என்ன வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றினார். வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி. அப்ப ஆண்டவர் நம்மளை கைவிடாதபடி அவர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கார். நம்ம கூடங்க ஒரு ஆண்டு ஆரம்பிக்கும் போது நிறைய ரெசல்யூஷன்ஸ் எடுப்போம், நிறைய பொருத்தனைகள் பண்ணுவோம். நான் சபைக்கு ஒழுங்கா வருவேன், நேரத்துக்கு வருவேன், காணிக்கை தசம பாகத்துல உண்மையா இருப்பேன், நான் எல்லா கூட்டங்களையும் கலந்து கொள்ளுவேன், நேரத்துக்கு வருவேன் என்று சொல்லி நிறைய பொருத்தனைகளை பண்றோம். ஆனால் அந்த பொருத்தனைகளை நிறைய சூழ்நிலைகளில் நம்ம உடைத்து விடுகிறோம், நம்ம மறந்து விடுகிறோம். நினைச்சு பாருங்க. ஆனா அதே போல ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டு அந்த வாக்குத்தத்தத்தை ஒருவேளை நிறைவேறாம போனா, ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களே, ஆனா ஏன் ஆண்டவரை நிறைவேறலன்னு சொல்லி நம்ம ஆண்டவரை கேள்வி கேட்கிறோம்ல. அது போல தானே நமக்குமே ஆண்டவர் நமக்கென்று சொல்லி ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை சுகந்தரித்துக் கொள்ள நம்ம கூட வார்த்தையில் உண்மையா இருக்க வேண்டும், ஆண்டவருக்கு என்று பொருத்தனைகளை உண்மையா இருக்க வேண்டும். நம்ம என்ன பொருத்தனை பண்றோமோ அந்த பொருத்தனையில உண்மையா நிலைத்திருக்கும் பொழுதுதான் கர்த்தர் பிரியப்பட வல்லவரா இருக்கார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ ஜனமே, அன்பு சகோதர, அன்பு சகோதரி, இந்த காலை வேளையில என் தேவனை துதித்து மகிழப்படுத்த போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் பாடி மகிமைப்படுத்த போறீங்க. இது நீங்க டிவியில பார்க்கலாம், இணையதளத்தை பார்க்கலாம். ஆனால் நம்ம சேர்ந்து ஒருமனப்பட்டு ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் பிரியப்பட வல்லவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய் இருப்பான் என்று சொல்லி. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். அவருடைய நாமத்திற்கு ஆசீர்வாதம் உண்டு, அவருடைய நாமத்துல ஒரு அபிஷேகம் உண்டு, அவருடைய நாமத்துல வல்லமையும் மகிமையும் உண்டு. அந்த நாமத்துக்குள்ள நீங்க ஓடி சுகமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த 2024 கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான், அவருடைய கிருபையை நீங்கள் என்றும் உணர்ந்து நீங்கள் பாடும் பொழுது என் தேவன் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கார். வாங்க என்னோடு கூட சேர்ந்து உற்சாகமாக பாடி அவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். Oh, we praise you, Jesus. நல்லா இருக்கிற இடங்களில் கைகளை தட்டி உள்ளத்தின் ஆழ்ந்திருந்து, ஓ நீ நல்லவர் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். என்னோடு கூட சேர்ந்து அவருடைய கிருபையை உணர்த்தி, கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். தெய்வ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். எத்தனையோ நெருக்கமான சூழ்நிலைகளில் நம்மளை நடத்தின தேவன். Oh, come on, keep singing. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, தெய்வ கிருபை என்றும் உள்ளது,
அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். 2023 அநேக சத்துருவின் சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம். ஆனால் அதை மேற்கொள்ளுகிற வல்லமை தேவனுக்கு தந்திருக்கிறார். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பத்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பத்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். வாழ்க்கையில் அநேக விதமான காரிருள் போன்ற கஷ்டங்கள் வரும் என்று சொன்னால், வெளிச்சத்தின் தேவன், உயிர்த்தெழுந்த தேவன், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரே பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரே பாதையின் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். எவ்வளவாய் பிசாசு உங்களுக்கு எதிராக எழுப்பினாலும் சரி, ஆவியானவர் கொடியை ஏற்றி ஜெயத்தை தர வல்லவராயிருக்கார். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அளித்து. வீர நம்பிக்கை தைரியம் மீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. வீர நம்பிக்கை தைரியம் மீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவர் நித்தியமாய் நம்மளை நடத்துகிற தேவன். இதோ இந்த காலை வேளை கூட என் தேவன் உங்களை நடத்த வல்லவராயிருக்கிறார். உற்சாகமாக என்னோடு கூட சேர்ந்து நீங்க கைகளை தட்டி பாடும் பொழுது என் தேவன் ஆசீர்வாதமாக மாற்றுவார். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களே, என் தேவன் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்னவர். இந்த காலை வேளை மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற அசைவாடுதலை நீங்கள் உணரும் பொழுது நிச்சயமாகவே ஆவியில பலப்பட என் தேவன் உங்களுக்கு கிருபை தர வல்லவராக இருக்கார். நல்ல உள்ளத்தின் ஆழத்தில் இந்த காலை வேளையில் அவரை துதித்து நீங்கள் பாடும் பொழுது, நித்திய தேவனாம் சத்திய பரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. திட நம்பிக்கை
நம்பிக்கை தைரியம் மீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்களேன். திட நம்பிக்கை தைரியம் மீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. சொல்றீங்களா? இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. ஓ ஆராதனை உமக்கே 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 ஆராதனை உமக்கே. இந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. ஏசு ராஜா என் பலனானே எதற்கும் பயமில்லையே. ஏசு ராஜா என் பலனானே எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே 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 ஆராதனை உமக்கே. இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடும். பார்த்து கொண்டிருக்க தேவச்சனமே என் கூட சேர்ந்து சொல்லுங்களேன். என்னோட உயிர் உள்ள நாட்கள் எல்லாம் நான் உண்மையே நான் புகழ்ந்து பாடுவேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில எவ்வளவோ நன்மைகளை நீ செய்திருக்கிற ஆண்டவரே, எவ்வளவோ அதிசயங்களை செய்திருக்கிற ஆண்டவரே, எண்ணி முடியாத ஆச்சரியமான காரியங்களை செய்திருக்கிற ஆண்டவரே. இதுவரை நடத்தினவர் நீர் இனிமேலும் நடத்த வல்லவராயிருக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை துதிப்பதே எங்கள் வாழ்வில் முக்கியமான நோக்கம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துவதே எங்களுக்கு கிடைத்த மேலான ஸ்லாக்கியம் ஆண்டவரே என்று சொல்லி என் கூட சேர்ந்து நல்ல கரங்களை தட்டித்து காலை வேளையில அன்பு தேவ ஜனமே, என் தேவன் உங்களுடைய இருதயங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய அங்கலாய்ப்பை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய கண்ணீரை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய துக்கங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய நிந்தனைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய வேதனைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் பட்ட அவமானங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். என் தேவன் நிச்சயமாகவே நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை என் தேவன் உங்களுக்கு தர வல்லவராயிருக்கிறார். இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நீங்கள் துதித்து பாடும் பொழுது என் தேவன் வான மண்டலத்திற்கான எல்லா
எல்லா பொல்லாத சேனைகளை என் தேவன் தகர்த்தெறிந்து இதோ ஒரு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட முடியாது. என் தேவன் சொல்லுகிறது போல என் தேவன் ஒரு திறந்த வாசலை உங்களுக்கு முன்பதாக என் தேவன் வைக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்க நல்ல இருதயத்தின் ஆழத்திலிருந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிக்கும் பொழுது என் தேவன் பிரியப்படுவார். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Come on. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Keep singing. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. Oh, we thank you, Holy Spirit. Rima shekera mandrana makradaba. Oh, Rama shekera mandrana makradaba. Oh, we thank you, Holy Spirit. Hallelujah. ஆண்டவரே, என்னுடைய உயிருள்ள நாட்கள் எல்லாம், என்னுடைய கடைசி மூச்சு வரை ஹல்லேலூயா உம்மையே நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, உம்மையே நான் உயர்த்துவேன் ஆண்டவரே. என்னுடைய நாட்கள் முடியும் வரை, என்னுடைய ஜீவன் பிரியும் வரை உம்மையே நான் ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே. உம்மை ஆராதிப்பதற்காகவே நீர் என்னை சிருஷ்டித்தீர் ஆண்டவரே. எத்தனையோ தேவர்கள் உண்டு, உம்மை இரவும் பகலும் உம்மை போற்றி துதிக்க எத்தனையோ தேவர்கள் உண்டு, எத்தனையோ தேவ தூதர்கள் உண்டு ஆண்டவரே. ஆனால் அற்பமான எங்களுடைய ஆராதனையில பிரியப்படுகிற எங்கள் தேவன், புரோஜனமற்ற எங்களை புரோஜனப்படுத்துகிற எங்கள் தேவன், இந்த உலகம் வேண்டாம் என்று நிராகரித்த எங்களை இந்த பரலோகம் வேண்டும் என்று தெரிந்து கொண்ட எங்கள் தேவன், அற்பமான எங்களுடைய ஆரம்பத்துல அதிசயமான ஆச்சரியமான காரியங்களை செய்து வருகிற என் தேவன். 2023 உங்களுடைய வாழ்க்கையில கை கொடுக்காம போயிருக்கலாம், புரோஜனப்படாம போயிருக்கலாம். ஆனால் நான் சொல்லட்டுமா, இந்த 2024 கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். உங்கள் சபைக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். உங்க ஊழியத்தில் ஆசீர்வாதமாக மாற்றுவார். உங்க குடும்பத்தில் ஆசீர்வாதமாக மாற்றுவார். நீங்க நினைக்கிறீங்க யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, என்னை தூக்கி எடுக்க யாருமே இல்லை, என்னை அரவணைக்க யாருமே இல்லை. நான் சொல்லட்டுமா, ஒரு தேவன் இருக்கிறார். உன் அன்பை மாத்திரமே பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். இந்த காலை வேளையில அப்படியே இருக்கிற இடங்களில் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை நான் உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை,
என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, தாயின் கருவில உருவாகும் முன்னே உன்னை பேர் சொல்லி அழைத்தவர் அவர். உலகம் உங்களை பகைக்கலாம், உறவுகள் உங்களை பகைக்கலாம், நீங்க நேசித்தவங்க வேண்டாம் என்று நிராகரிக்கலாம். ஆனால் என் அப்பா ஒரு நாளும் உங்களை வெறுக்க மாட்டார். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தது நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை நாங்கள் இடறி போனாலும் ஆண்டவரே, உம்முடைய அன்பின் கயிறுகளால் எங்களை சேர்த்துக் கொள்கிற எங்கள் தேவன் ஆண்டவரே, அந்த ஈடு இணையில்லாத அன்பிற்காக இந்த காலை வெள்ளமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒன்றும் நாங்கள் கொண்டு வந்ததில்லப்பா, ஒன்றும் நாங்கள் கொண்டு போவதும் இல்லை ஆண்டவரே. வெறுமையான எங்களுடைய பாத்திரத்தை நிரப்ப வந்தது என் தேவன் ஆண்டவரே. காலியான எங்களுடைய பாத்திரத்தை நீ நிரப்புவீராக என்று சொல்லி எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து இனி மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து இனி மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என்
உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொல்லி தாவீது எழுதுகிறார். சங்கீதக்காரனாகி தாவீது 23ஆம் அதிகாரத்துல எவ்வளவு அருமையா இருப்பாங்களா. நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்மை தொடரும். நீங்க அதை தொடர்ந்து போக தேவையில்லை. நன்மையை தேடி நீங்க ஓட வேண்டாம், கிருபையை தேடி நீங்க ஓட வேண்டாம். ஐயோ எங்க எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், இந்த கூட்டத்துக்கு போனா கிடைக்குமா, அந்த கூட்டத்துக்கு போனா கிடைக்குமா, இவங்க ஜெபித்தா கிடைக்குமா, வேண்டாம். நல்லா யோசிச்சு பாருங்க. நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். நீங்க தொடர்ந்து போக வேண்டாம், அதுக்கு பின்னாடி நீங்க ஓடாதீங்க. உலகத்துக்காக ஓடுறோம், பணம் சம்பாதிக்க ஓடுறோம், வேலைக்காக ஓடுறோம், திருமணம் செய்து கொள்ள ஓடுறோம், திருமணம் செய்ததுக்கு அப்புறம் குழந்தைக்காக ஓடுறோம். எல்லாத்துக்கும் பின்னாடி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். எப்போ? ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். அப்ப நான் இந்த உலகத்தை வாழ்ற நாட்கள் முழுவதும் நன்மையும் கிருபையும். யாருடைய நன்மை? என் தேவன். யாருடைய கிருபை? தேவன். அவருடைய நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். நீங்க ரோட்ல போகும்போது ஒரே ஒரு பிஸ்கெட் துண்டு ஒரு நாய்க்குட்டிக்கு போட்டு பாருங்களேன், இல்ல ஒரு தொடர்ந்து ஒரு 2 நாள் 3 நாள் ஒரு வாரம் அந்த நாயை நீங்க பார்க்கும் போதெல்லாம் ஒரு பிஸ்கெட் போட்டு பாருங்களேன். நீங்க எப்ப எங்க உங்களை பார்த்தாலும், நீங்க எங்க போனாலும் உங்க பின்னாடியே அது வரும். ஏன் தெரியுமா? நன்றி. ஐயோ நமக்கு பிஸ்கெட் போட்டாங்களே, நமக்கு ஏதாவது சாப்பிட கொடுப்பாங்களே. அப்போ நன்மையும் கிருபையும் உங்களை தொடரணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? அவரை மாத்திரம் நோக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா. அவரை மாத்திரம் நீங்க நோக்கி பார்க்கும் பொழுது அந்த நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். நீங்க தொடர்ந்து போக தேவையில்லை. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அவர் உங்களுக்காக செய்த, அவர் உங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட, உங்களுக்காக சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தையும் அந்த விலைக்கிரயமாய் கொடுத்த அந்த ஜீவனையும் நீங்க நினைக்கும் பொழுது ஹல்லேலூயா, நம்ம இதுவரைக்கும் நம்ம வாழ்ந்தது அவருடைய கிருபை, இனிமேலும் வாழப்போவது அவருடைய கிருபை. அவருடைய கிருபை மாத்திரம் இல்லைன்னா, இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களை நம்ம சொல்லட்டுமா, என்னைக்கோ நம்ம மண்ணுக்குள்ள மரிச்சிட்டு இருப்போம், என்னைக்கோ சாலை விபத்துல மரிச்சிட்டு இருப்போம், என்னைக்கோ ஆக்சிடென்ட்ல மரிச்சிட்டு இருப்போம், என்னைக்கோ கொள்ளை நோய்க்கு இரையாய் போயிட்டு இருப்போம். ஏன்னா நம்மளுடைய பாவம் அவ்வளோ, நம்முடைய அக்கிரமம் அவ்வளோ, நம்முடைய மீறுதல் அவ்வளோ, நம்ம கர்த்தருக்கு பிரியம் இல்லாம செய்த காரியங்கள் அநேகம். ஆனா எல்லாவற்றையும் என் தேவன் மன்னித்து மறந்து நமக்கு ஒரு வாழ்வை கொடுத்திருக்கிறார் சொன்னா அவருடைய கிருபை இல்லாம வாழ முடியாது. நம்ம நிற்பதும் நம் நிலைப்பதும் இன்னைக்கு உயிரோட வாழ்ந்து கொண்டிருப்பதும் அவருடைய கிருபை மாத்திரமே. இந்த காலை வேளையில ஐயோ ஆண்டவரே, உலகத்துல எத்தனை பேர் மரிச்சிட்டாங்க, எத்தனை சினிமா நடிகர்கள், எத்தனை அரசியல்வாதிகள். யோசிச்சு பாருங்க, கோடி கோடியா பணம் இருக்குதுங்க, ஆனா உயிரை காப்பாற்ற முடியுதா? அந்த உயிர் என்னைக்கு போகணும்னு இருக்குதோ அன்னைக்கு போயிடும். நீ என்னதான் வென்டிலேஷன்ல வச்சாலும், என்னதான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்தாலும், எவ்வளவுதான் லட்ச லட்சமா கோடி கோடியா பணம் செலவு பண்ணி காஸ்ட்லியான ஹாஸ்பிட்டல்ல போய் வச்சாலும் அந்த உயிர் போகணும்னு இருந்துச்சுன்னு சொன்னா எந்த மனுஷனாலையும் தடுக்க முடியாது, எந்த சக்தியாலையும் தடுக்க முடியாது. ஏன் தெரியுமா? ஜீவனை கொடுத்தது என் தேவன், உங்களை உயிரோட வைத்திருப்பது என் தேவன். என் கூட சேர்ந்து இந்த காலை வேளையில உங்க கிருபை இல்லைன்னா என்னால வாழ முடியாது ஆண்டவரே. Oh, we thank you, Father. Yes, ஆவில உணர்ந்து உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, உங்க கிருபை இல்லாம
வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. என் கூட சேர்ந்து அன்பு உள்ளங்களே, இந்த காலை வேளையில உங்க கிருபை மட்டும் இல்லைன்னு சொன்னா என்னால வாழ முடியாது ஆண்டவரே. இது இணையதளத்துல பார்த்து அநேகர் உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்றீங்க, ஆண்டவரே உங்க கிருபை மட்டும் இல்லைன்னா வாழ முடியாது என்று சொல்லுங்களேன். அந்த கிருபைக்காக நன்றி என்று சொல்லுங்களேன். அவர் எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதாங்க, நன்றி சொன்னாலே போதுங்க. ஏன்னா அவர் நன்றி உரைக்கிற தேவன், அவர் நன்றி உள்ள ஒரு தேவன். நம்மளை போல நன்றி கெட்ட தெய்வம் கிடையாதுங்க. அவர் நன்றி உள்ளவர். நீங்க செய்த ஒவ்வொரு காரியங்களும் நினைத்திருக்கிறவர், உங்களுடைய ஜெபங்களை அறிந்திருக்கிறவர், உங்களுடைய கண்ணீரை அறிந்திருக்கிறவர், உங்களுடைய அங்கலாய்ப்பை அறிந்திருக்கிறவர். ஓ ஹல்லேலூயா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என்னை நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர், நான் நினைப்பதற்கும் மேலா என்னை ஆசீர்வதிக்கின்றீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர், நான் நினைப்பதற்கும் மேலா என்னை ஆசீர்வதிக்கின்றீர். விட்டு கொடுக்காதவர், நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் நேசர் நீரே. விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா.
போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. எத்தனை பேர் சொல்ல முடியும், இந்த உலகத்துல நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே, நிலையான ஒரு அன்பு நீங்க மட்டும்தான்ப்பா. நிலையில்லாத இந்த உலகத்துல எங்களை அபிஷேகித்து, எங்களை அரவணைத்து, எங்களை ஆட்சி தேற்றி நடத்துகிற எங்கள் தேவன் நீங்க தான்ப்பா. நீங்க மாத்திரம் எங்களுக்கு போதும் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை உயர்த்தி என் கூட சேர்ந்து ஹல்லேலூயா. ஓ நீங்க போதும் அப்பா. இந்த உலகத்தில் ஆண்டவரே எத்தனையோ உறவுகள் இருக்கலாம் ஆண்டவரே, எத்தனையோ சூழ்நிலைகள் இருக்கலாம் ஆண்டவரே, எத்தனையோ நிந்தனைகள் இருக்கலாம் ஆண்டவரே, எத்தனையோ அவமானங்கள் நாங்கள் மேற்கொண்டு இருக்கலாம் ஆண்டவரே, எத்தனையோ வியாதிகளை எங்களுடைய வாழ்க்கையில எங்களை அழுத்தலாம் ஆண்டவரே, எத்தனையோ சூழ்நிலைகளை எங்களை தள்ளலாம் ஆண்டவரே. ஓ ரீமா ஷேகே ரமா திரடபா. இதை பார்த்து கொண்டிருக்கிற என் தேவ ஜனமே, என் தேவன் உங்கள் சூழ்நிலைகளுக்கு மேலாக பெரியவராய் இருக்கிறார். தாயின் கருவில பேர் சொல்லி அழைத்தவர். கமான், என்னோடு கூட சேர்ந்து நல்லா இந்த வேலையில கையை கட்டி கரங்களை உற்சாகமாக தட்டி, ஓ we praise you Jesus hallelujah. நீங்க மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில நிரந்தரம் ஆண்டவரே. நீர் போதும் ஆண்டவரே. நான் கண்ணீர் சிந்தின நாட்கள் போதும் ஆண்டவரே. நாங்கள் துக்கத்தை கண்ட நாட்கள் போதும் ஆண்டவரே. எங்கள் சூழ்நிலைகள் புறம்பாக மாறின நாட்கள் போதும் ஆண்டவரே. நாங்கள் எதை இழந்தோமோ என் தேவன் எங்கள் வாழ்க்கையில அதை திருப்பி பெற்றுக்கொள்ள என் தேவன் கிருபை செய்வீராக என்று சொல்லி இந்த காலை வேளையில அன்பு தேவ ஜனமே, நீங்கள் கேட்கும் பொழுது என் தேவன் நிச்சயமாகவே, என் தேவன் உங்கள் உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன், என் தேவன் நிச்சயமாகவே அற்புதங்களை செய்வார். என் தேவன் அதிசயத்தை செய்வார். என் தேவன் ஆச்சரியமான காரியங்களை செய்வார். நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி, ஓ ரீமா ஷேகே ரமா த்ரடபா த்ரடபா, ஓ ரீமா மாமா கனமா ஷமா கனமா த்ரடபா. என் தேவன் நிச்சயமாகவே அற்புதங்களை செய்கிறவர், அற்புதத்தை செய்வார். இந்த காலை வேளையில உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுவார். நீங்கள் இழந்து போனதை திருப்பி பெற்றுக்கொள்ள என் தேவன் கிருபை செய்வார். நல்ல உற்சாகமாக, ஓ we praise you Jesus hallelujah. எனக்கு என் வாழ்க்கையில நீங்க போதும்பா, என் வாழ்க்கையில நீங்க போதும்பா. நான் எவ்வளவு பணம் காசு சம்பாதிச்சாலும், எவ்வளவு சொத்து சுகத்தை சம்பாதிச்சாலும், எவ்வளவு ஆஸ்தி அந்தஸ்துகளை சம்பாதிச்சாலும் உங்களுடைய அன்புக்கு அது ஈடு இணையாகாது ஆண்டவரே. ஓ we praise you Jesus hallelujah. Oh, we thank you, Jesus. We praise you, Father. We worship you, Jesus. நீங்க போதும் ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே. இந்த உலகத்துல அநேகர் உங்களை வெறுக்கலாம், நீங்க நேசித்தவங்க உங்களை பகைக்கலாம். ஆனா நான் ஒண்ணு சொல்றேங்க, நம்ம எவ்வளவுதான் அவரை விட்டு தூர போனாலும் சரிங்க, அப்பா நம்மளை தேடி வருவார். நீங்க எவ்வளவுதான் கர்த்தருக்கு பிரியம் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழ்ந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுகிறனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அன்பு சகோதரா, அன்பு வாலிப தம்பி, என் தங்கச்சி, நீ பாவத்தை மறைச்சு மறைச்சு அப்பா அம்மா பார்க்கல, என் கூட பிறந்தவங்க பார்க்கல, யாரும் பார்க்கல நீ நினைக்கலாம். ஆனா என் அப்பா பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் கண்களுக்கு மறைவாக ஒன்றுமே இல்லைங்க. உலகம் பார்க்காம இருக்கலாம், ஆனால் அப்பாவுடைய பார்வையிலிருந்து தப்ப முடியாது. பாவத்தை மறைச்சு மறைச்சு வாழ்ந்த நாட்கள் போதும். நீ பாவத்தை மறைச்சனா உனக்கு வாழ்வு கிடையாது. எரிகிற அக்கினிக்கும் பற்களிப்பும் அழுகையும் நிறைந்த பள்ளத்தாக்குக்கு தள்ளப்படுவீங்க. ஆனா அதே இந்த பாவத்தை மறைக்காம அறிக்கை செய்து நீங்க என்னைக்கு விட்டுறீங்களோ அன்னைக்கு என் தேவன் உங்களை தூக்கி எடுப்பார். விபச்சார ஸ்திரீயை கை களமா பிடிக்கும் பொழுது எல்லாரும் கல்லெறியணும்னு நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நீ இனி பாவம் செய்யாதீரு. நீங்க ஆண்டவர் உங்களை பார்த்தா தாங்க சொல்றாரு,
நீ இது வரைக்கும் பாவம் செஞ்சியா, நேத்து இரவு வரைக்கும் பாவம் செஞ்சியா, போதும், மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் வரப்போகிறார். ஆயத்தமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம மரிச்சோம்னு சொன்னா பரலோக போவோட நிச்சயம் இருக்குதா? ஏன் தெரியுமா? பாவம். ஜெபிக்கிறவனால பாவம் செய்ய முடியாது, பாவம் செய்யறவனால ஜெபிக்க முடியாது. நீ பாவம் செய்து கொண்டிருப்பேன்னு சொன்னா உன்னால தேவனை ஜெபிக்க முடியாது, தேவனை விடுதலையோட துதிக்க முடியாது, தேவனை பாடி மகிமைப்படுத்த முடியாது. ஏன் தெரியுமா? அந்த பாவம் உங்களை அழுக்கும், அந்த பாவம் உங்களை பிடிச்சி இழுக்கும். ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேனே, இந்த தப்பு பண்ணிட்டேனே, இதை பார்த்துட்டேனே, இதை செஞ்சுட்டேனே. கர்த்தர் அதை விரும்பல. நீ பாவி என்று சொல்லி உன்னை நீயே நினைச்சு குற்றப்படுத்தி கொண்டு வாழ்ந்திருக்கிற வாழ்க்கை வேண்டாம். உங்களுடைய பாவத்தை அவர் மறதி என்னும் பள்ளத்தாக்குல தூக்கி வீசிட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது, ஏசாயா புஸ்தகத்துல. இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர, அன்பு சகோதரி, கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விடுங்க. இந்த புதிய ஆண்டுல புதிய அபிஷேகம், புதிய ஆசீர்வாதம், புதிய கிருபைகள்னால கர்த்தர் உங்களை நிரப்ப வல்லவராக இருக்கு. அதை விட்டுட்டு மறைச்சு மறைச்சு வாழ்ந்தது போதும். இதுவரைக்கும் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட மறைச்சிருக்கலாம், நீங்க நேசித்தவங்க கிட்ட மறைச்சிருக்கலாம், கணவன் மனைவி கிட்ட மறைச்சிருக்கலாம், மனைவன் மனைவி கிட்ட மறைச்சிருக்கலாம். ஆனால் என் தேவன் சொல்லுகிறார், உன் உள்ளந்தெரியங்களை நான் ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், அவருடைய கண்களுக்கு மறைவாக ஒன்றுமில்லை. இதை காலை வேளையில இதை பார்த்து ஆசீர்வாதம் பெற்ற உங்களோடு கூட தேவன் சொல்லுகிறார், என் தேவன் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து உங்களை ஆசீர்வாதமாய் உங்களை வழி நடத்தி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.